விஷ்ணு விஷால் நடிச்சு 2018ல ரிலீஸ் ஆன ராட்சசன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராட்சசன் படத்துல அருண் வந்து ஃபர்ஸ்ட் டே போலீஸ் டியூட்டில ஜாயின் பண்ணும்போது ஒரு அம்மா வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட மர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க அந்த அம்மாவையும் பொண்ணையும். ஆனா அருண் வந்து அந்த அம்மாவுடைய கதையை கேட்டதும் அவருடைய மாமா தாஸோடைய சைனை போட்டு அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. தாஸ் வந்து அவருடைய பொண்ணுக்கு முன்னாடியே அருணை கண்டிக்கும் போது அப்பாவுடைய சைன மாமாவுக்கு போடத் தெரியும் போல அப்படின்ட்டுன்னு ப்ராக்ரஸ் கார்ட்ல சைன் வாங்குவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பியானோல இந்த மியூசிக்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு எஃப்எம்ல ஒரு ப்ரோகிராம் நடத்துவாங்க. அப்ப மேல் அதிகாரியோடைய சைன் வேணும்னு கேட்கும்போது லட்சுமியோட சைனை அருணே போட்டு ப்ரோகிராம அட்டெண்ட் பண்ணிருவாரு. ஸோ இந்த சைன் வந்து 3 இடத்துல பேஸ்ட் பண்ண விதத்தை அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல விஷ்ணு விஷால் அருண்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருக்கு ஆரம்பத்துல சினிமால டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆம்பிஷனா இருக்கும். ஆனா அவர் வந்து ப்ரொடியூசரை தேடி பல கம்பெனிகள் ஏறி இறங்கினாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவர் கையில வச்சிருக்கிறது ஒரு கிரைம் த்ரில்லர் கதை தான் வச்சிருப்பாரு. அதனால யாருமே இவருடைய கதைக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. இந்த சீன்ல அருணுக்கு டைரக்டர் மாதிரி ஒரு கனவு வரும். அப்ப ஒரு அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அவருடைய நிஜ வாழ்க்கையிலே இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராவும் அவருடைய ஃப்ரெண்டு தான் கனவுல இருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டுமே வந்து சினிமா வாய்ப்புக்காண்டி இவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாரு. அருண் வந்து பேப்பர் படிக்கும்போது +2 தேர்வு தொடங்குகிறது அப்படிங்கிற மாதிரி பேப்பர்ல வந்திருக்கும். இப்ப இந்த மாசம் வந்து மார்ச் மாசம் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவரு எந்த ஒரு கிரைம் நடந்தாலுமே அத கட் பண்ணி அவருடைய சினிமா கதைக்கு தேவையானத செவுத்துல ஒட்டி வச்சுக்குவாரு. அதனால தான் இவரு போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சமிக்தாவுடைய கொலை இப்படிதான் நடந்திருக்குது அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சியை கேட்ட உடனே அவருடைய படத்துக்கு எடுத்து வச்சிருந்த பேப்பரை கண்டுபிடிச்சு இது ஒரு சைக்கோ பண்ற ஒரு தொடர் கொலை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கிறிஸ்டோபருடைய போட்டோவை பார்த்த உடனே அவருடைய கதைக்காண்டி எடுத்து வச்சிருந்த நியூஸ் பேப்பரை ஈஸியா எடுப்பாரு. அதனாலதான் ராஜமாணிக்கத்தை கண்டுபிடிச்சு பேக் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அருண் வந்து ப்ரொடியூசர் ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து ராகு நேரத்துல கதை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா 2 பேருடைய ஜாதகம் செட் ஆகல. அதனால படம் பண்ணணும் அப்படின்னா ஃபிளாப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் வந்து இப்ப என்ன ட்ரெண்டிங்ல இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட கதையா இருந்தா சொல்லுங்க படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. ஆனா நீங்க கிரைம் த்ரில்லர் கதை தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. சோ படம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இன்னொரு ப்ரொடியூசர் வந்து ஒரு மாசான கமர்ஷியல் படம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ப்ரொடியூசர் ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து தெரி மாஸ் அப்படின்னு மாசான படத்தோட பிக்சர் தான் ஒட்டியிருக்கோம். ஆனா கிளைமேக்ஸ்ல இப்ப கிறிஸ்டோபருடைய கொலை வந்து ட்ரெண்டிங்கா இருக்குது. நீங்க வச்சிருந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தானே, வாங்க படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுன ப்ரொடியூசரே அருணை கிளைமேக்ஸ்ல கூப்பிடுவாரு. அருணுடைய அப்பா வந்து போலீஸா இருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய வேலை வந்து அருணுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா டைரக்டர் ஆகுறது தான் அவருடைய கனவா இருக்கும். வீட்ல எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுவாங்க போலீஸ் வேலைக்கு அருணை போக சொல்லி. ஆனா ஆரம்பத்துல போக மாட்டாரு. ஹவுஸ் ஓனர் கிட்டயுமே வந்து வீட்டு வாடகை கூட கொடுக்காம தான் தங்கியிருப்பாரு. சோ ஹவுஸ் ஓனர் கிட்டயுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். அவங்களுடைய ஏஜுமே கல்யாண ஏஜ் தாண்டி இருக்கும். அந்த தங்கச்சிக்காண்டி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கம்பல்சரியா ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால தான் போலீஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணுவாரு. அப்ப இந்த ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அவருடைய சினிமா ஆசைகள் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா போலீஸா இருந்தாரு. அவருடைய போட்டோவும் இருக்கும். இது மூலமா ஒரு பக்கம் போலீஸாவும் இன்னொரு பக்கம் சினிமா துறையும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அருணுக்கு இன்வெஸ்டிகேஷன் மேல ஏன் இவ்வளவு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவரோட படத்தோட கதையுமே வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுவாரு. அதனால இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான நாலேஜ் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அருணுடைய கேரக்டர் யாருமே துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாரு. அதனாலதான் லேட் ஆனாலும் குருவிக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் போவாரு. இவரு ப்ரொடியூசரை தேடி அலைஞ்சு டயர்டா வீட்டுக்கு வரும்போது குருவி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணாம வெயிட் பண்ணுவாரு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆளை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பயத்தோட தான் எட்டி பார்க்கும்போது அவருக்கு பேக்ரவுண்ட்ல அம்பேத்கருடைய போட்டோஸும் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருடைய கேரக்டருமே வந்து ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறத கேட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணனாலும் அவர் திரும்பவும் ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. கோவத்துல அந்த ஸ்கிரிப்ட் புக்கை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலும் திரும்பவும் அவரை தேடி அந்த புக் வந்து ரிட்டர்ன் வந்துரும். ஸோ அதனாலதான் இவர் வந்து என்னதான் போலீஸ் ஜாப்ல இருந்தாலும் இவருடைய மைண்ட் ஃபுல்லாவே வந்து சினிமாக்காண்டி கலெக்ட் பண்ணி வச்சிருந்த கிரைம் ஸ்டோரி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் விஜய பார்த்ததுமே புடிச்சு போயிருக்கும். மாமாவுக்கு விஜய பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான், "அம்மா இல்லாத பிள்ளைய நீ இப்படி போட்டு அடிப்பியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்ல விஜயோட பொண்ணு வந்து ஒரு சில பொருட்கள் வந்து தெரியாம எடுத்து வச்சிருக்கும். அந்த பொருளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அருண் வந்து பே பண்ணியிருப்பாரு. என்னதான் விஜயும், அருணும் நல்லா பேசி இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே, எங்கேயுமே லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. விஜய் வந்து ஸ்டார்ட்டிங் சீன்ல எப்ப கையல ஏத்துக்கிற மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறாரோ, அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல கிறிஸ்டோபர் வந்து கயல கடத்துனதும், அருண் வந்து கயல கடத்திட்டாங்கன்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாரு. என் பொண்ண கடத்திட்டாங்க, என் பொண்ண கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. ஸோ இந்த டயலாக் மூலமாவே விஜய் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அருணுக்கு பல புரொடியூசர் கிட்ட சினிமா கதைய சொல்லி பழக்கம் இருக்கிறதுனால, இன்வெஸ்டிகேஷன்னு வரும்போது ஒரு சின்ன குழு கிடைச்ச உடனே, இது ஒரு ஸ்டோரியா லட்சுமி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அருண போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பத்துல ரவுடி எல்லாம் அடிக்க சொல்லும்போது, அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிப்பாரு. இதே இது ஃபர்ஸ்ட் டைம் இன்பராஜ ஸ்கூல்ல வச்சு அடிக்கும்போது, அம்முவ அழுக வச்சுட்டா அப்படிங்கிறதுனால அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருப்பாரு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் அடியே வந்து அம்முவ அழுக வச்சதுனால தான் அடிக்கவே ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி அம்முவ கொன்னதுனால தான் கிறிஸ்டோபரை கொல்லுவாரு. இந்த சீன்ல ஒரு பெட்டிய வச்சு பிராங்க் பண்ணுவாங்க. அப்ப அருண் வந்து பசங்கள திட்டுவாரு. 2018ல பிராங்க் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே வைரலா இருந்துச்சு. ஸோ அதையுமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அருண் தான் வந்து அம்முவ குழந்தையா இருக்கும்போது தூக்கியிருப்பாரு. அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறமா அவர தான் தூக்கிட்டு வர மாதிரியும் காமிப்பாங்க. தாய்மாமா முறைக்கு அருண் தான் வந்து உட்கார்ந்திருப்பாரு காது குத்தும்போது. அம்மு இறந்து போகும்போது அந்த காது கிழிஞ்சிருக்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அம்முவோடைய டெத் வந்து இவர ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். அப்ப விஜய் கிட்ட அருண் வந்து ரொம்ப கில்ட் ஆகி போலீஸா இருந்தும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அழுவாரு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த கயலோடைய ஷர்ட்ல கிளிட்டர்ன்னு எழுதியிருக்கும். ஸோ இவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த டிஷர்ட் மூலமாவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு பொண்ணை கொலை பண்ணும்போது மீடியாவுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து கிறிஸ்டோபர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. இன்னொரு பொண்ண கொலை பண்ணியிருப்பாரு. ஆனா அத வந்து மீடியா கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க. அது கோவமாகி தான் கிறிஸ்டோபர் வந்து போலீஸ் வீட்டு பொண்ணையே தூக்கியிருப்பாரு. அருண் வந்து சஞ்சனாவ சேவ் பண்றதுக்காண்டி ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. அப்ப 10th ஈன்னு ஹெச்எம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அருண் வந்து ஒரு கிளாஸ்ல நின்னு பேசும்போது 10th ஈ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்க கையில மொபைல் ஃபோன் இருக்குதா அப்படின்னு மேமுக்கு முன்னாடி கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. இதே இது அந்த மேம் வந்து ஆபீஸ்ல உங்கள கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் கேட்பாரு. உங்ககிட்ட எல்லாம் மொபைல் இருக்குதா அப்படின்னு. அப்ப ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல்ல வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அழகா இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அமலா பால் வந்து இந்த படத்துல விஜய்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய அக்கா பொண்ணா தான் கயலா இருக்கும். இவங்களுக்குன்னே ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா கூட ஏற்கனவே இந்த மாதிரி 2 படங்கள் வந்ததுனால இந்த படத்துல கயல வந்து அக்கா பொண்ணா வச்சிருப்பாங்க. கயலுக்கு வாய் பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா விட்டுட்டு போன மாதிரியே ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லியிருப்பாங்க. இந்த சீன்ல விஜய் வந்து ஆபீஸ் ரூம்ல இருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப விஜய்க்கு பேக்ரவுண்ட்ல தேச தலைவருடைய போட்டோஸ்லாம் இருக்கும். அத டீச்சர்ஸ்களுக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியும், அம்முக்கு பின்னாடி வந்து அப்துல் கலாமுடைய போட்டோஸ் இருக்கும். அப்துல் கலாம் வந்து ஸ்டூடண்ட்ஸோட இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடியவரு. அதனால அம்முவுக்கு பின்னாடி அப்துல் கலாமுடைய போட்டோஸும் வச்சிருப்பாங்க. விஜயோடைய வீட்ல எம்ப்ராய்டிங் போட்டு விஜய்ன்னு நேம் இருக்கும். அதே மாதிரி மீராவுடைய அம்மா, அப்பாவுக்கு எம்ப்ராய்டிங் போட்டு ஒரு கர்ச்சீஃப் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய்க்கு வந்து ஒரு ஆர்ட் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கயலுக்குமே வந்து வீடு ஃபுல்லாவே அழகா வரைஞ்சு வச்சு அவங்களுக்குமே ஒரு டிராயிங் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீட்டோட கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த டிராயிங் உடைய ரிஃப்ளெக்ட் வந்து அழகா இருக்கும். அதுக்கப்புறம் லைட் போடுவாங்க. அப்பதான் டிராயிங் இருக்கிறத காமிப்பாங்க. கயல் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அருண பைக்ல கூட்டிட்டு போக சொல்லும். ஸோ இது மூலமாவே அப்பா மக பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல தாஸ் வந்து அருணுக்கு பொண்ணு பார்ப்பாரு. பொண்ணு ஃபோட்டோவ காமிச்சு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஃபோட்டோவ பார்க்காமலே விஜய் வந்து கிராஸ் ஆகி போகும்போது பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது மூலமாவே அருணுக்கு வந்து விஜய பிடிச்சிருக்குது அப்படின்னு தாஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல ராதா ரவி வந்து ராஜமாணிக்கங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரு தான் கிறிஸ்டோபர்ன்னு யாரு, அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அருண் கிட்ட சொல்லுவாரு. அப்ப ஃபிளாஷ்பேக்ல 5 விரல் தான் வரும். அதுக்கப்புறம் தான் ராஜமாணிக்கம் வந்து அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ திரும்ப திரும்ப பார்த்ததுனால 6 விரல் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். அதனால தான் அவருடைய தாட் ப்ராசஸ்ல வந்து அவர் சொல்றத ஃபுல்லாவே கிளாரிட்டியா சொல்ல முடியாது. அதனால தான் அவர் வந்து 6 விரல் வந்து 5 விரலா நெனச்சு சொல்லியிருப்பாரு. ஃபோட்டோஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் 6 விரல் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கே தெரியும். இத கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி தான் அருண் வந்து அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த கிறிஸ்டோபருடைய நியூஸ் பேப்பர பார்க்கும்போது, அந்த 6 விரலுக்கான கிளாரிட்டி அருணுக்கு தெரிய வரும்.
இதே மாதிரி விஜய் வந்து ஒரு ஆட்டோல ஸ்டார் இருக்கிறத அவங்களோட இமேஜினேஷன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப இமேஜினேஷன்ல வர ஸ்டார் வந்து ஒரிஜினல் ஆட்டோல வர ஸ்டாருமே வந்து லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு தடவ பார்த்த விஷயத்த நம்ம மறுபடியும் யோசிச்சு சொல்லும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆயிரும். ஸோ அதத்தான் வந்து இந்த 2 சீன்லயுமே வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ராட்சசன் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சுப்பிரமணியபுரம் படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ராட்சசன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.